என்ன வாழ்க்கையோ ச்சே. எம்மா மர்மலே, அம்மா மர்மலே. சொல்லுங்க அத்தை. எம்மா, இன்னைக்கு உன் பிறந்த நாள் நீ மூணு சொன்னாம்மா. அதனால உனக்கு ஒரு 10,000 ரூபாய்க்கு பட்டுச்சல் எடுத்து உன் ரூம்ல வச்சிருக்கேன். நீ போய் கட்டிட்டு இந்த பக்கத்துல பிள்ளையார் கோயில் இருக்குல்ல, இந்த அம்மன் கோயில் பக்கத்துல அங்க வந்துட்டு உனக்கு பூஜைக்கு சொல்லியிருக்கேன். சரியா? நீ சந்தோஷமா போய் சாமி கும்பிட்டுட்டு மெதுவாக உட்காந்துட்டு வா. சரியாம்மா? நல்லா இருமா. அத்தை, நிஜமாவா சொல்றியே? நான் இப்போ நான் தான் புலம்பிட்டு இருந்தேன் எங்கள் அம்மா இல்லையேன்னு சொல்லிட்டு. நீங்கள் எனக்கு இன்னொரு அம்மா அத்தை. எனக்கு அத்தையே கிடையாது, நீங்கள் அம்மா மாதிரி. நான் இப்போவே ரெடி ஆகிட்டு வந்துடுறேன். நம்ம அக்காவுக்கு ஒரு ஃபோனை போடுவோம். அக்கா, எப்படி இருக்கிய? எவ்வளவு நாள் ஆச்சு ஃபோன் பண்ணி. நீ ஃபோனா பண்ற, நான் பண்ணாதான் நீ பேசுறா. சரி சரி, நல்லா இருக்கேன்க்கா. ஆமா, அவளுக்கு நீ பிறந்த நாள் தான். ஆமா, என் மகன் சும்மாவா இருக்கான். துட்டு என்ன மரத்துல இருந்து காய்க்குது. ஒரு 15,000 ரூபாய் தரோம். 10,000 ரூபாய்க்கு சேலை எடுத்து கொடுக்கணுமா? 5,000 ரூபாய்க்கு அவன் என்ன கேட்டாலும் வாங்கி கொடுக்கணுமா? நான் விடுவேனா? இந்த பக்கத்துல அண்ணாச்சி கடை இருக்குல்ல, 2,000 ரூபாய்க்கு சேலை எடுத்தேன். அவ்வளோதான். அப்புறம் அந்த கோயிலில் போய் ஒரு 500 ரூபா கொடுத்தேன் பூசாரிக்கு. சும்மா எதையாவது பூஜை கீஜை பண்ணுவார். அவ்வளோதான். மற்ற துட்டுலாம் நம்ம எடுத்துட்டேன். என் மோவர் இருக்கல்ல, அடுத்த மாதம் வாக்கில் ஊருக்கு வருவா. அவளுக்கு சட்டை கிட்ட எடுத்து வைக்கலாம். சும்மா இவளுக்கே கொண்டு செஞ்சுட்டு இருக்க முடியுமா? என்ன சொன்னாலும் காதில் வாங்கிறது கிடையாதுக்கா. சும்மா அந்த செவுத்துல ஓட்டின சாணி மாதிரி நிற்கா. என் மம்மா என்னத்தான் பண்ணான்னு தெரியல. இவன் என்ன சொன்னாலும் கேட்டுக்கிறான். எக்கா எக்கா வர்ற மாதிரி இருக்கு, நான் உன்ட்டு அப்புறம் பேசுகிறேன். அத்தை, அத்தை எப்படி இருக்கு பாருங்க ட்ரெஸ்ஸு. நல்லா இருக்கா? நல்லா எனக்கு பிடிச்ச கலராக எடுத்திருக்கிய அத்தை. ரொம்ப தேங்க்ஸ் அத்தை. ஆமாம்மா, அப்படியே அனுஷ்கா மாதிரி இருக்கா நீ. 10,000 ரூபா பட்டு சேரலாமா? அப்போ நல்லா தானே இருக்கும். கெட்டுறதுக்கு நல்லா இருக்கா. என்னம்மா செய்யணும்? நீ ஆச்சிக்கிட்ட இருந்துக்க சரியா? அம்மா கோயில் வரைக்கும் போயிட்டு 10 நிமிஷத்துல வந்துடுவேன். வெயிலாக இருக்கலாம்மா, வெயிலில் ஒன்றும் தூக்கிட்டே போக முடியாது. நம்ம அப்பா வந்தோன்னே சாயங்காலம் ரெஸ்டாரண்ட் போவோம் சரியா? அது இல்ல ஆச்சி, பெரியாச்சிட்ட ஃபோன் பேசுறது நான் கேட்டேன். இது 10,000 ரூபாய் சேலை இல்லம்மா, 2,000 ரூபாய் சேலை. அப்புறம் நீ வந்து செவுத்துல ஓட்டின சாணி மாதிரி சொல்லுச்சு. அட குட்டி பிசாசு, போட்டு கொடுத்துட்டே. புஷ்பா, இந்த இப்ப வாரமா? காலையில நீ வர சொன்னால இந்த வாரம். அட கிளவி, உனக்கு ஒரு பாயசத்தை போட்டா தான் இன்னும் எனக்கு நிம்மதி.